பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த 26வது நாள் உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய தூதன் நமக்கு முன்பாக போய் நம்ம கூடவே வந்து காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்கிறத கர்த்தர் நம்மோட பேசிகிட்டே இருக்கிறாரு. நான் நம்புகிறேன், சில சூழ்நிலைகளில் நீங்கள் கடந்து போகலாம், நீங்கள் தனியாக போகிறது மாதிரி ஃபீல் பண்ணலாம், யாருமே எனக்கு முன்னாடி போகலையேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஏசப்பா நம்மோட பேசிகிட்டே இருக்கிறாரு. இல்லை, நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை நான் அனுப்பிட்டேன். அந்த பிரச்சனையை பார்த்து பயப்பட வேண்டாம், அந்த சூழ்நிலையை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். உனக்கு முன்னாடி, உங்களுக்கு முன்னாடி ஒரு தூதனை ஆண்டவர் அனுப்பி அந்த காரியத்தை ஜெயமாய் மாற்றி தருவார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு ஞானத்திற்காக நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு ஞானத்திற்காக கேட்டபோது, குழப்பங்களிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாரும் ஆண்டவரே, இந்த குழம்பாமல் இருக்கிறதுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு நம்ம ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் ஜெபிக்கணும். வேதத்தில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்குது பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தினுடைய 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, நீ உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல இந்த சம்பவம் நமக்கு தெரியும். மரியாள் அவள் யோசேப்பு என்கிற ஒரு மனுஷனுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கல, நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திடீர்னு அந்த பெண் மரியாள் கர்ப்பிணியாக இருக்கிறா அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே யோசேப்புக்கு அவர் நீதிமான், அதனால் சரி காமிச்சு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ரகசியமாய் தள்ளி விடுறதுக்கு மனதில் யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, அந்த மரியாளை சேர்த்து கொள்கிறதுக்கு நீ ஐயப்படாதே, அவளுடைய வயிற்றில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது என்று ஆண்டவர் திடப்படுத்துகிறார். அப்போது இந்த இடத்துல என்னென்னா, யோசேப்புக்கு ஒரே குழப்பம், திருமணம் பண்ணலாமா வேண்டாமா, இது என்ன ஆச்சு, என்ன பிரச்சனை, ரொம்ப குழம்பி இருக்கிறான். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய குழப்பத்தில் அவனுக்கு கர்த்தர் நீதியாக இருந்து அந்த குழப்பத்தை மாற்றி போடுறார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோட பேசுறது என்னன்னா, நீங்கள் ரொம்ப குழம்பாதீங்க, நீங்கள் ரொம்ப குழம்பாதீங்க. இதில் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக ஞானம் அவசியம். பாருங்கள், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வாலிப தங்கச்சி திருமணம் நிச்சயிக்கப்பட்டாச்சு, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, கல்யாண கார்டு அடிக்க போகிறாங்க. திடீர்னு என்னிடத்துல கூட்டிகிட்டு பாஸ்டர் எனக்கு பயமாக இருக்குது, நான் எப்படி கல்யாணம் பண்ணவா வேண்டாமா, ஏன் அப்படின்னு கேட்டால், இல்லை அவர் என்னை அடிப்பாரோன்னு எனக்கு பயமாக இருக்குது, அவர் இப்படி இருப்பாரோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இல்லை கொஞ்சம் மனசை தேட்டிக்கோ அப்படின்னா, இல்லை எனக்கு பயமாக இருக்குது. அப்போது சரி, ஒன்று திருமணம் பண்ணணும்னு முடிவெடுங்க, இல்லைன்னா வேண்டான்னு விட்டுருங்க, வேற ஒரு மாப்பிள்ளையை நம்ம பார்க்கலான்னா, இல்லை ஒருவேளை அது கர்த்தருக்கு சித்தமாக இருந்து நானாக தூக்கி போட்டேன்னா. அப்போது ஒரே குழப்பம். ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், சில காரியத்திற்கு சில நெகட்டிவ் சில பாசிட்டிவ் இருக்கத்தான் செய்யும். அதுக்காக நம்ம குழம்பிட முடியாது. நீங்கள் குழம்பிடாதீங்க, டிசைட் பண்ணுங்க, வேணுமா வேண்டாமா, அந்த காரியத்தை பார்த்து டிசைட் பண்ணி, அதுதான் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய பவர். இந்த டிசைட் பண்ணுற அத்தாரிட்டின்றது ஒரு பெரிய அபிஷேகம், அதான் ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதனால் நீங்கள் குழம்பி போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. சிலர் வேலைக்கு போவாங்க, அந்த வேலையை கொஞ்ச நாள் இருப்பாங்க, திருப்பி அது ஒரு குழப்பம், இது எனக்கு வேலையா, நான் இங்கே இருப்பேனா இருக்க மாட்டேனா, சரி ஓகே, இருக்கிற நாள் வரைக்கும் யோசேப்பு எப்படி போத்திபாருடைய வீட்டில் இருந்தானோ அது வரைக்கும் நல்லா தான் செஞ்சான். எவ்வளோ நாள் சிறைச்சால் இருந்தாரோ அன்னைக்கு வரைக்கும் நல்லா தான் செஞ்சார். என்னைக்கு பார்வோனுடைய இடத்துக்கு போனாரோ அப்போ அங்கே இருக்கும்போது அவருக்கு ஏற்ற மாதிரி நல்லதாக செஞ்சார். நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அந்த இடத்துல